பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தினம் ஒரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்பில் பலதரப்பட்ட கருத்தியல் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே வர்றோம். இப்போ நேற்று பேசின மிக முக்கியமான ஒரு சிந்தனை அப்படி என்னென்னா, 21ஆம் நூற்றாண்டில் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய என்னென்ன விதமான சவால்கள் இருக்குது, அதுக்கு நம்ம குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நம்ம எப்படி தீர்வுகளை எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதில் மொத்தம் 21 விஷயங்கள் நம்ம சவால்களாக 21ஆம் நூற்றாண்டில் எதிர்கொள்ளக்கூடிய நிலைகள் ஏற்பட்டிருக்கு. அதில் முதலாவதாக ஆன்மீக குறைபாடு. நம்முடைய ஆன்மீகத்தோடு இணைந்து செயல்படாத போது ஒரு பலகீனமான சமூகமாக நாங்கள் மாறுறோம். ஈமானிய தொடர்பு இல்லாத போது நாங்கள் பலகீனமான சமூகமாக மாறுறோம். இரண்டாவது அதீத வறுமை. மூன்றாவது நோய்கள். இப்போ இன்றைக்கி நாலாவதாக நாங்கள் பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பருவநிலை மாற்றங்கள். இந்த பருவநிலை மாற்றங்கள் இன்றைக்கி உலகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனைகளாக இருக்குது. எல்லா பிரச்சனைகளும் ஒரு நேரத்தில் நிச்சயமாக ஒரு தீர்வு அதுக்கு கொண்டு வர முடியும். அது இன்றைக்கி நாளைக்குன்னு ஒரு மாற்றம் அடையும். அது அரசியல் பிரச்சனையாக இருக்கலாம், வறுமை சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை அதிகாரம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் இந்த பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது நம்ம அதை ஆரம்பத்தில் சரி செய்யலை அப்படின்னு சொன்னால் அதனுடைய வீரியம் அதிகரிக்கும் போது நம்மளால் இந்த உலகத்தில் வாழ்வதே ஒரு கேள்விக்குறியான விஷயமாக மாறிடும். எல்லா நிலையிலையுமே இன்றைக்கி பருவநிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைஞ்சு கொண்டே இருக்குது. அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. அதில் மிக முக்கியமான ஒரு காரணம் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகள், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஓவர் டோஸ், இதுதான் பருவநிலை மாற்றத்துக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத ஆய்வுகள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. சமீபத்திய கிட்டத்தட்ட ஒரு 200 ஆய்வாளர்கள் சேர்ந்து ஒரு 2000 பக்கத்துக்கு மிகப்பெரிய ஆய்வுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக நீங்கள் உங்களுடைய கார்பனை, அதாவது நீங்கள் வெளியிடக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு, அதை நீங்கள் குறைக்கணும். கரிமங்களை நீங்கள் குறைக்கணும். அளவுக்கு அதிகமாக நீங்கள் பயன்படுத்துவது ஒரு பெரிய மோசமான நிகழ்வுகளை பருவநிலை மாற்றங்களில் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் என்ன செய்யணும்? நம்ம 3 விஷயங்களை இந்த பருவநிலை மாற்றத்திற்காக ஒவ்வொருத்தவங்களும் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். ஒன்று, நம்ம ரெடியூஸ். நம்ம அனைத்தையுமே கொஞ்சம் குறைவாக செயல்பட முயற்சிக்கணும். தண்ணி, பொருட்கள், மழைநீர் மற்ற எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் குறைத்து செலவழிக்கணும். அளவுக்கு அதிகமாக ஆடம்பரமாக இல்லை வீண் விரயமாக செலவழிக்கும் போது அதனுடைய பற்றாக்குறை நிச்சயமாக ஏற்படக்கூடிய நிலைகள் ஏற்படும். ரெண்டாவது ஒன்று ரெடியூஸ், ரெண்டாவது ரீயூஸ். நம்ம ஒரு விஷயத்தை ஒரு தடவை மட்டும் பயன்படுத்திட்டு விட்டுறாமல் அதை மறுபடி பயன்படுத்துறதுக்கு, ரீயூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும். மூணாவது ரீசைக்கிள். அதை வேறு ஒரு நிலையில் கொண்டு அதை வேறு ஒரு பொருளாக கன்வெர்ட் பண்ணி அதை ரீசைக்கிள் பண்ணி அதை மறுபடியும் பயன்படுத்த யூஸ் பண்ணணும். இப்போ இன்றைக்கி மேற்கத்திய நாடுகளெல்லாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது, உதாரணமாக ஏழை நாடுகள், எத்தியோப்பியா போன்ற நாடுகள் பயன்படுத்தக்கூடிய 10 பேர் பயன்படுத்துகிறத மேற்கத்திய நாடுகள் ஒரு ஆள் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த மாதிரி நிலைகள் ஏற்படும் போது தான் உலகத்தில் பற்றாக்குறை, மிக மோசமான நிகழ்வுகள் ஏற்படுது. நல்லா நம்ம ரொம்ப ஆழமாக விளங்கிக்கணும். நாம் இல்லாமல் மரம் இருக்கும், நாம் இல்லாமல் மலைகள் இருக்கும், நாம் இல்லாமல் கடல் இருக்கும். ஆனால் கடல் இல்லாமல், மரங்கள் இல்லாமல், மலைகள் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. இப்போ நாம் அதை அரிச்சுக்கிட்டே இருக்கிறோம், அதை நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், இல்லை அதனுடைய இயற்கை தன்மையை உடைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இயற்கை தன்னுடைய அந்த சமநிலையிலிருந்து மாறுபடும் போது உலகத்தில் மிகப்பெரிய மோசங்கள், விளைவுகள். மழை பெய்கிற இடத்துல வெயில் அடிக்கும், வெயில் உச்சகட்டமான வெயிலாக மாறும், மழை உச்சகட்டமான மழையாக மாறும். அது மிக மோசமான நிலையை மனித சமுதாயத்துக்கு அது வழங்கிடும். இப்போ நம்ம எந்த அளவுக்கு இயற்கைகளை ரொம்ப நிதானமாக, பொறுமையாக, நேரான வழிகளில் நம்ம செயல்படுகிறோமோ அதை வைத்து தான் அந்த பருவநிலை ஒரு கட்டுக்குள்ளே அது அதனுடைய இயற்கையினுடைய அடிப்படையில் அது சென்று கொண்டே இருக்கும். இது மிக முக்கியமாக 4வது மிக முக்கியமான சமூகத்தினுடைய இன்றைக்கி உலகத்தினுடைய எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை. அதை நம்ம தீர்வு காணணும். 5வதாக மிக முக்கியமான ஒரு இந்த 21ஆம் நூற்றாண்டில் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ரைசிங் ஃபுட் காஸ்ட். அதாவது உணவு தானியங்கள், உணவுகளுடைய விலைகள் அதிகரித்து கொண்டே போகிறது. தானிய பற்றாக்குறை ஏற்படுறது, உணவுகளில் மிகப்பெரிய பற்றாக்குறை ஏற்பட போகுதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆய்வுகள் சொல்லுது. 2038-39 ஒரு மிகப்பெரிய உணவு பற்றாக்குறை உலகத்தில் ஏற்படும்.
நீர் பற்றாக்குறை உலகத்தில் ஏற்படும். சமீபத்தினுடைய ஐநாவுடைய முன்னாள் செயலாளர் கூட சொல்லும்போது மிக ஆழமாக சொல்லுவார், 3ஆம் உலக யுத்தம் ஒன்று வந்துச்சுன்னா அது தண்ணீருக்காக வரும் அப்படின்னு சொல்லப்பட்டது. நீங்கள் அதை மிகப்பெரிய ஒரு ஹெட்லைனாக இது உலகம் முழுக்க பேசப்பட்டுச்சு. அப்போ பற்றாக்குறை, அந்த உணவு பற்றாக்குறை தான் உலகத்தினுடைய 5வது மிக முக்கியமான ஒரு சவால்களாக, பிரச்சனைகளாக இருக்குது. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்போ இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா உணவுகள் சாப்பிடக்கூடியதில் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 16லேருந்து 18% உணவுகள் வீண் விரயம் செய்யப்படுது. அது வளர்ந்த நாடுகளும் சரி, அல்லது வளர்கின்ற நாடுகளும் சரி. நாடுகளை 3 வகையாக பிரிக்கிறாங்க. டெவலப்டு கண்ட்ரீஸ் வளர்ந்த நாடுகள், டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வளர்கின்ற நாடுகள், அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் வளராத நாடுகள் அப்படிங்கிற நாடுகளை 3 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. இந்த வளர்ந்த நாடுகளும் வளர்கின்ற நாடுகளும் கிட்டத்தட்ட 16லேருந்து 18% அவங்களுடைய உணவு தானியங்களை, உணவு வகைகளை, சாப்பிட தகுதியான உணவுகளை வீண் விரயம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு காரணம், ஃபுட் காஸ்டிங்க்கு அதிகம். 2வது உச்சகட்டமான விலை ஏற்றம் ஏற்படுது. உச்சகட்டம் வேணும்னே விலை ஏற்றங்கள் அதிகப்படுத்தப்படுது. ஆர்டிஃபிஷியலாக விலையை அதிகப்படுத்துகிறாங்க. பற்றாக்குறை இல்லாமையே பற்றாக்குறைங்கிற ஒரு மாடலை உருவாக்கி விலையை அதிகப்படுத்தும் போது உண்மையிலேயே அதை தெரியாத மக்கள் அதனுடைய விலையை சர்வசாதாரணமாக அதிகரித்து அதை விற்கக்கூடிய நிலைகள் ஏற்படுது. அதனால் நியூட்ரிஷன் குறைபாடு ஏற்படுது. சத்தான உணவுகள் கிடைக்கிறதில்ல, ஆரோக்கியமான உணவுகள் கிடைக்கிறதில்ல, அதை வாங்கக்கூடிய தகுதிகள் ஏழை மக்களுக்கு இல்லாமல் போகுது. அது மிக மோசமான நிலை ஏற்படுது. அதனால் இஸ்லாம் அதை வன்மையாக கண்டிக்குது. பதுக்குதலையும் அதே மாதிரி மிக மோசமான விலை ஏற்றத்தையும், அதை உச்சகட்டமாக அந்த விலையை ஆர்டிஃபிஷியலாக அதிகப்படுத்துவதையும் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்குது. அதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா ஏழைகளுக்கு உணவுகள் இல்லாத போது, பாரதியருடைய ஒரு கருத்து, ஒரு மிகப்பெரிய ஆழமான கவிதை, ஒரு தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி பாரதி தன்னுடைய கவிதையில் மிக ஆழமாக சொல்கிறார். அதனால் இந்த உணவுகளை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த நிலைகளை, மனநிலைகளை நம்ம உருவாக்கணும். உணவுகள் கொடுப்பதை கொண்டு, மனிதர்களை சந்தோஷப்படுத்துவதை கொண்டு, ஒரு மனிதனுடைய வயிற்றை திருப்திப்படுத்துவதை கொண்டு தான் அந்த உலகத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிம்மதியும் நிகழும். அடுத்த மனிதனை உணவு இல்லாமல் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி அனைத்து நாடுகளும், அனைத்து மனிதர்களும், படித்தவர்களும் ஒரு ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி நகரும்போது அது ஆடம்பர வாழ்க்கையாக இருக்காது, அது அழிவினுடைய வெளிப்பாடாக மாறிவிடும். அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருந்து ஏழைகளுக்கு அந்த உணவுகளை, சரியான உணவு தானியங்களை உருவாக்கி, உள்நாட்டு உற்பத்திகளை அதிகப்படுத்தி, அதிக நபர்கள் விவசாயத்தின் மீது கவனம் செலுத்தி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த உணவுகளை சமூகத்துக்கு கொண்டு போகணும். நெதர்லாந்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட குட்டி நாடு, ஆனால் உலகத்தினுடைய உணவுக்கு கிட்டத்தட்ட 30 to 40% அவங்க பங்களிப்பு அளிக்கிறாங்கன்னு சமீபத்தில் ஒரு ஆய்வில் படித்து நான் அசந்து போனேன். அப்போ இந்தியா போன்ற பெரிய நாடுகள் எல்லாம் நம்முடைய பங்களிப்புகளை அதிகரிக்கணும். அது மிகப்பெரிய எழுச்சியும் உலகத்தில் அமைதியும் நிலைநாட்டும். நிச்சயமாக இறைவன் நம்முடைய எல்லா சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய, தீர்வை அடையக்கூடிய சமூகமாக நம்மளை அல்லாஹ் உருவாக்கி தரணும். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.